அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான். இவரை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலக்குவதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் குரு பகவான் உச்ச பெயர்ச்சியை காணக்கூடிய இந்த வேளையில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் லாபஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்படி நவம்பர் 11ஆம் தேதி வரை நேர்கதியிலும் அதற்கு பிறகு வக்ரம் பெற்று உச்சம் பெற்ற அமைப்பிலும் வலம் வரப்போகிறார். அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து கர்மத்தில் பொதுவாக வலம் வரப்போகிறாருங்க. அதைத் தொடர்ந்து மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஜூன் மாதத்தில் மீண்டும் முறையாக உச்சம் பெற்ற அமைப்பில் லாபஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. எனவே இந்த வேளையிலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உண்டு. அதே வேளையில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நாம் அனைவருக்குமே அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. 11ஆ 18ஆ என்ன தேதி மாறிக்கொண்டே இருக்கிறதே, எது சரியான தேதி என்று தெரியவில்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாகவே அதற்கான பதில் என்னவென்று பார்த்தால், குரு பகவானினுடைய சஞ்சார அமைப்பு இரு முறைப்படி கணிக்கப்படுகிறது. திருக்கணிதத்தின்படியும் வாக்கியத்தின்படியும் கணிக்கப்படுவதால் இந்த தேதிகளில் ஒரு வாரம் முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ இந்த பயிற்சியானது வருவதால் இந்த தேதிகளில் குழப்பம் இருக்கிறது. அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே நிறைந்த அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் அமர்வது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்ற குரு பகவான் தனது பார்வையை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிக்கிறார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் காரிய வெற்றிகள் கைகூடும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி பல புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. 7ஆம் இடத்தை பார்ப்பதால் காதல், திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்ற பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே அதிசாரமாக குரு பகவான் உச்சம் பெற்றாலும் லாபத்தை வலுப்படுத்துவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு. உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டுகொண்டு விளக்குவதாலும் அபரிவிதமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதிலும் குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறும். எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை லாபஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார். இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடும். புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை கன்னிராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. அரசு வேலைக்காக முயற்சி செய்யும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப முன்னேற்றத்தை கருதி இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் உறுதியாக கட்டுக்குள் வரும். அரசியல் களத்தில் உள்ள உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடியான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் அசூர வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறுதியாகவே பொருளாதார ரீதியான பற்றாக்குறை என்பது இந்த தருணத்தில் முற்றிலுமாக உங்களது வாழ்க்கையை விட்டு நீங்குகிறது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும்
வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். வசதி வாய்ப்புகளையும் சௌகரியங்களையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஊர் மாறுதல், இடமாறுதல் உள்ளிட்ட பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான உச்சத்தை சந்திக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமைய போகிறது. தொழில் ரீதியாக பல மடங்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் முதன்மை இடத்தை பெறக்கூடிய வகையில் வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கும் தருணம் இந்த தருணத்தில் உண்டு. வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மிக அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று கவனத்துடன் அனுசரித்து நடந்து செல்வதால் இந்த வளர்ச்சி அபரிவிதமாக கிடைக்கிறது. ஆக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் என அனைத்தும் தவிடுபடியாகி சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பழைய வழக்குகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். புதிதாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வீண் விரயங்களை தவிர்த்து மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். உறுதியாகவே தற்போது ஏற்படக்கூடிய மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அது சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. மருத்துவ வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். மன சஞ்சலமும் மன கவலையும் மன பதற்றமும் நீங்கி பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய டென்ஷன்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகி இந்த வேளையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்மநபர் யார் என்று கேட்டால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சொல்லிவிடலாம். உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள்தான் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர்களாக இருக்கிறார்கள் என்பதை. ஏனென்றால் உங்களுக்கு எதிரியாக இருப்பவரை கூட நீங்கள் கணித்து அவர் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்தமான சோதனைகளை ஏற்படுத்துவார், சிக்கல்களை உருவாக்குவார், சதி திட்டங்களை தீட்டுவார் என்பதை நன்கு அறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் சிறப்பாக மாற்றிக்கொண்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களது எதிரிகள் ஏற்படுத்தக்கூடிய சிரமங்களால் நிச்சயமாக பெற முடியும். ஆனால் உங்களுடன் இருக்கக்கூடிய உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர்களின் உண்மையான நோக்கத்தை கண்டுகொள்ள முடியாத சூழலால் பல சிக்கல்களில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களின் உண்மையான நோக்கத்தையும் உண்மையான தன்மையையும் அறிந்து கொண்டால் அதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே உங்களுடன் இருக்கக்கூடிய நபரை மட்டும் முழுமையாக குற்றம் சொல்லிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் உங்களை அழிக்க துடிக்கும் மற்றொரு மர்ம நபராக இருப்பது அது நீங்கள் தான். நீங்கள் என்றால் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனை தான். ஏனென்றால் உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களை முயற்சி செய்து தோல்வி அடைந்திருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் முயற்சி செய்யாமலே எதிர்மறையான சிந்தனைக்கு அதிக இடம் கொடுத்து பல தோல்விகளையும் தடைகளையும் அவமானங்களையும் வருத்தங்களையும் சந்தித்திருக்கிறீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே உங்களுடைய இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விட்டு விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யாராக இருந்தாலும் அவரை கண்டறிந்து உங்களது வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய மனதில் இருக்கும் எதிர்மறையான சிந்தனைகளையும் விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையை சரியாக கன்னிராசிக்காரர்கள் நன்கு திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் விலகுகிறது. லாபத்தை குரு பகவான் வலுவாக வலுப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் பல மடங்கு லாபம் நிறையக்கூடிய வகையிலும் குடும்பத்தில் பல மடங்கு சொத்துக்களின் மதிப்பு உயரக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. அதிக அலைச்சல்
மற்றும் பல்வேறு வகையான வெளியூர் பயணங்கள் போன்றவை மேற்கொண்டாலும் அவை தனலாபம் நிறைந்தவையாக அமைய போகிறது. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் இல்லத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புரிந்து கொள்ளுதல் சரியாக இல்லாமல் ஈகோ காரணத்தினால் பிரிவு வரைக்கும் சென்றிருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இணைந்து இல்வாழ்க்கையை இனிமையாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே வேளையில் தவறான வரனை தேர்வு செய்து தினம் பல்வேறு வகையான சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அதில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் தருணமாக குருவின் உச்சம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே இந்த வேளையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல கட்டுக்குள் இருக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். குடும்ப விரய செலவுகள் அதிகரித்தாலும் வருமானம் அதை காட்டிலும் உயர்கிறது. எனவே சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் இந்த வேளையில் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக கன்னிராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும். படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை வாய்ப்பிற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல வேலை கிடைக்கும். அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல அசாதாரண நிகழ்வுகளை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உறுதியாகவே இந்த வேளையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சார்ந்த முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். குடும்பத்தில் பல மடங்கு பொருளாதார ரீதியான லாபத்தை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவானும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானும் லாபத்தில் உச்சம் பெறுவதால் கடுமையான நியாயமான போட்டிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் திறன்பட எதிர்கொண்டு தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி காண முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் புதிய கிளை திறத்தல் மற்றும் புதிய முதலீடுகளை அதிகரித்தல் போன்ற பணிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. சந்தை நிலவரம் பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடுமையான போட்டிகளை சமாளித்து திறன்பட வெற்றி பெற முடியும். கலைத்துறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அபரிவிதமான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது அரசியலில் அதிர்ஷ்டம் உண்டாகிறது. வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் கிட்டும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களின் கல்வியில் ஆசிரியரின் துணை வலுவாக கிடைப்பதால் சரியான பாதையை நோக்கி மாணவர்கள் பயணிக்கும் நல்ல தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. விளையாட்டுத் துறையில் சாதனை புரிய முடியும். மருத்துவத்துறையில் நல்ல வளர்ச்சிக்கான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது துறை எதுவாக இருந்தாலும் அதில் அற்புதமான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மேலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய பேரில் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே குரு உச்ச பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒருமுறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும்.